அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற, எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயம். நாங்க எப்படிமா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது. உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாம போக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. 12 ராசிகள்ல விருச்சிகம் ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசிங்க. அதில் பிறந்தவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருக்கும். விருச்சிகம் ராசியோட அதிபதி முருகனோட அவதாரமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க. விசாகம் 4ஆம் பாதங்க. அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மீனம், கடகம், கன்னி, மகரம், இவங்க எல்லாரும் நட்பா இருக்காங்க. அதே நேரத்துல பகையா இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி, மிதுனம் ராசி, சிம்மம் ராசி, இவங்க கிட்ட எல்லாம் விருச்சிகம் ராசிக்காரங்களே கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. பொறுப்பா இருங்க, நிதானமா இருங்க, கோபப்படாதீங்க. கோபப்படாம இருந்தாவே போது உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் இருக்காதுங்க. விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய தந்திரத்தாலையும் அழகான பேச்சாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடைவாங்க. இவங்களுடைய அழகிய பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்க பேச்சுல திறமை இருக்குதுங்க. தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்களா இருக்காங்க. கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க கடந்த 10 வருடங்களா மனதிலும் உடலிலும் பல கஷ்டங்களை அனுபவிச்சு வர்றாங்க. இவங்க மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு தனிமையில வாழ்றாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் இவங்க துன்புறுத்துவதாகவே மற்றவங்க நினைக்கிறாங்க. தெய்வம் கைவிட்டது போல இவங்க உணர்றாங்க. அடுத்த 40 நாட்கள்ல விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைய போகுது. கஜகேசரி யோகத்தால அதிர்ஷ்டம் வரப்போகுது. இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு தங்க காசு கொடுக்கும் அளவுக்கு சிறப்பு சேரப்போகுது. மற்றவர்களை சிரிக்க வைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் சிரிப்புக்கு இனி மற்றவர்கள் காரணமாக போறாங்க. கடகத்தில் இருக்கும் குரு சந்திரனுடன் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்கிறார்கள். இந்த யோகம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வலிமையையும் மன உறுதியையும் கொடுக்கும். எதிரிகள் உங்களை தோற்கடிக்க நினைத்தாலும் உங்களால அதை சமாளிக்க முடியும். உள்ளுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்கொள்ள மாட்டீங்க நீங்க.
விருச்சிகம் ராசிக்காரங்க ஆழமான ஆன்மீக சக்தி கொண்டவங்க. இவங்க நம்பிக்கையுடன் எதை செஞ்சாலும் அதை சாதிக்காம விட மாட்டாங்க. மன அழுத்தம், உறவுகள்ல குழப்பம், பணத்தடை, தொழில தடை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் கஜகேசரி யோகத்தால அவை தீரப்போகுது. குருவும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த தெய்வீக சந்திப்பு உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் பாவத்தில் நிகழ்கிறது. இது பாவம், பாக்யம், தெய்வ அருள், உயர்வு, ஆன்மீக எழுச்சி ஆகியவற்றை குறிக்குது. இந்த யோகத்தால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. இந்த 40 நாட்கள்ல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பாக்யம் பெருகும், தடைகள் விலகும். குருவின் ஆசீர்வாதத்தால உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து கடவுள் வழிபாட்டால் கவனம் செலுத்துவது நல்லது. உறவுகள்ல சமநிலை, சமாதானம், பாசமெல்லாம் அதிகரிக்க போகுது. விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இருந்த அனைத்து கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. தியானம், யோகா, மந்திரம், ஜபம் பண்ணுவதால் மனசு சாந்தி அடையும். பழைய சோகங்கள், வருத்தங்கள் எல்லாம் விலகி புத்துணர்ச்சி பெருகும். தனிமையில் தவிக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் ஒரு ஆளுமையை கொடுக்கும். அதிர்ஷ்டம் என்னன்னா, தெரியாத அளவுக்கு விருச்சிகம் ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. விருச்சிகம் ராசிய அதிர்ஷ்டம் தத்தெடுக்க போகுது. சந்திர 10 வருடங்களா மனதிலும் உடலிலும் பல கஷ்டங்களை அனுபவித்து வர்றீங்க. இவங்க மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு தனிமையில வாழ்ந்தாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் இவங்களை யாருமே சுத்தமாவே மதிக்கல. அதனால இவங்க நம்ம எதுக்கு வாழணும் அப்படிங்கிற லெவலுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கைய அழகா மாறப்போகுது. வருமானத்துல உயர்வு ஏற்பட போகுது. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்க போகுது. முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபம் கிடைக்க போகுது. புதிய வருமான ஆதாயங்கள் உருவாக போகுது. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்க போகுது. வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்ல இருந்த போட்டி பொறாமைகள் நீங்கும். உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க. கடகத்தில் இருக்கும் குரு சந்திரனுடன் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்குறாங்க. இந்த யோகம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வலிமையையும் மன உறுதியும் கொடுக்கும். உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பங்கு சந்தை, லாட்சி மூலம் கூட நல்ல லாபம் கிடைக்கும். உங்களை தோற்கடிக்க நினைத்தாலும் உங்களால் அதை சமாளிக்க முடியும். உள்ளுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில நீங்க காட்டிக்க மாட்டீங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க ஆழமான ஆன்மீக சக்தி கொண்டவங்க. இவங்க நம்பிக்கையுடன் எதை செஞ்சாலும் அதை சாதிக்காம விட மாட்டாங்க. மன அழுத்தம், உறவுகள்ல குழப்பம், பணத்தடை, தொழில தடை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் வண்டி, வாகனம், சொத்து, நகை நட்டுன்னு சொல்லிட்டு சகல விதங்களிலும் உங்களுக்கு சௌபாகியம் நிறைய போகுது. உங்க பேச்சுக்கு மதிப்பு கிடைக்க போகுது. உங்க திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி காண போறீங்க. பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. மூதாதையர் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாயிருக்கும். குரு பகவானுடைய அருளால வாழ்க்கையில பல்வேறு அம்சங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. தினமும் கடவுளை வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை, திங்கட்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்ல கடவுளை வழிபாடு செய்யுங்க. சந்திர பகவானுக்கு பாலபிஷேகம், தண்ணீர் அபிஷேகம் பண்ணுங்க. ஓம் சோம் சோமாய நமக என்ற மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. பால், தயிர், அரிசி, வெள்ளை நிற உடைகளை தானம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். உணர்ச்சி வசப்படாம, கோபப்படாம முடிவெடுங்க. யாரையும் நம்ப வேண்டாம். சந்திரனுடைய தாக்கத்தால சில நாட்கள்ல அதிர்ச்சியான செலவுகள் வரலாம். குடும்பம் மற்றும் உறவுகள்ல இருந்த மனக்கசப்பு விலகும். உறவுகள்ல சமநிலை, சமாதானம், பாசமெல்லாம் அதிகரிக்கும். வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க. மஞ்சள் பூக்களை சூடிக்கோங்க. ஓம் பிரகஸ்பதியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. பசுவுக்கு வாழைப்பழம் கொடுங்க. மாணவர்களுக்கு புத்தகம் கொடுங்க. தண்ணீர் தானம் கொடுங்க. தியானம், யோகா, மந்திரம் ஜபம் பண்ணுவதால உங்களுடைய மனசுல சாந்தி ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கோபப்படக்கூடாது. கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. பழைய துரோகங்களை நினைக்கக்கூடாது. கடன் கொடுக்கக்கூடாது. பெரிய பணம் ஒப்பந்தங்கள் போடக்கூடாது. உணர்ச்சி
வசப்படுறத குறைச்சிக்கோணுங்க. இரவு நேரம் தூங்குறத தவிர்க்கக்கூடாது. சத்தான உணவு எடுத்துக்கோங்க. வருமானத்தில் உயர்வு ஏற்படும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும். முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் தொழில் பண்ணக்கூடிய இடங்களிலும் இருந்த போட்டி பொறாமைகள் நீங்கும். உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. திருமணம் தடை இருந்தவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. விருச்சிகம் ராசிக்காரர்களே, இது உங்களுடைய உழைப்புக்கு பலன் தரக்கூடிய நேரம். உங்க வாழ்க்கையில நீண்ட காலமாக அடங்கியிருந்த உங்களுடைய அதிர்ஷ்ட நதி இப்போ மீண்டும் ஓட போகுது. இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு மன அமைதி, பாக்கியம், உயர்வு, புகழ் அனைத்தையும் சேர்த்து கொடுக்க போகுது. பொருளாதார நிலை உயரப்போகுது. வாழ்க்கை முழுவதும் உற்சாகம் நிறைந்திருக்க போகுது. நீண்ட கால லட்சியங்கள் நிறைவேறப் போகுது. ஆடம்பர வாழ்க்கை கனவுகள் நிறைவேறப் போகுது. கஜகேசரி யோகத்தால 9ஆம் பாவம் துண்டாக்கப்பட்டிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் துண்டாக்கப்பட போகுது. உங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. உங்கள் வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, இது உங்களுடைய உழைப்புக்கு பலன் தரக்கூடிய நேரங்க. உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக அடங்கியிருந்த உங்களுடைய அதிர்ஷ்ட நதி இப்போ மீண்டும் ஓடப்போகுது. இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு மன அமைதி, பாக்கிய உயர்வு, புகழ் அனைத்தையும் சேர்த்து தரப்போகுதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் பணவரவு மெல்ல மெல்ல அதிகரிக்கும். பழைய கடன் பாக்கி திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டமான இன்சென்டிவ் போனஸ் எல்லாம் கிடைக்கக்கூடும். உறவுகளில் இருந்த தொலைவு குறையும், நெருக்கம் அதிகரிக்கும். பேசாமல் இருந்தவர்கள் திரும்ப பேச ஆரம்பிக்கக்கூடிய நல்ல சகுனமாக இந்த நேரம் இருக்கு. வேலை பளு இருந்தாலும் உங்கள் வேலை அங்கீகாரம் அதிகம். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு புது கிளைண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மன அழுத்தம் குறையும், தூக்கம் கூடும், தலைவலி குறையறக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 11, 17. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம், ஊதா நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, வடகிழக்குங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மற்றவர்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொண்டு காரியத்தை சாதிக்கும் திறமையுடைய விருச்சிகம் ராசியினரே, இந்த மாதம் உங்களின் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாக போகுது.
எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுது. உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வாரு. நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்க பெற போறீங்க. தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறப்போகுது. புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் விலக போகுது. தேவையான பண வசதி கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறாங்க. புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் இருக்க போகுது. எதிர்ப்புகள் அகல போகுது. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க போகுது. பூமி மூலம் லாபம் கிடைக்க போகுது. சகோதரர்களால் நன்மை உண்டாக போகுது. வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தர போறீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க. ராசி அதிபதி செவ்வாய் சஞ்சாரம் எல்லா வகையிலும் நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு தரப்போகுது. பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாக போகுது. எதிர்பார்த்த பணவரவு இருக்க போகுது. பொறுப்புகள் அதிகரிக்க போகுது. கலைத்துறையினர் கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமா பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறலாங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய புத்தி சாதுர்ணியத்தால காரிய வெற்றி கிடைக்க போகுது. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமா மற்றவர்களிடம் மதிப்பு கூட போகுது. அரசியல் துறையினருக்கு பாராட்டு கிடைக்க போகுது. மனக்கவலை ஏற்பட போகுது. உடல் சோர்வு உண்டாக போகுது. ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். கட்சியில முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மன மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பா செயல்பட போறீங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க. காரியத்தடை காணாம போக போகுதுங்க. எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றியடைய போறீங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது. உங்க மனசுல இருந்த குழப்பம் காணாம போக போகுது. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க.
விருச்சிகம் ராசிக்காரர்களே, நீங்க என்னைக்கும் வந்த நிலை மாறாம மறக்காம நல்லதை மட்டுமே எதிர்பார்த்து இருங்க. மனிதர்கள், அதாவது சொந்த பந்தங்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கு வந்து நிற்கிறாங்களோ இல்லையோ, நல்ல நபர்களா இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமும் கடவுளும் உங்களுக்கு துணை நிற்கும். கோடி பேர் உங்க பின்னாடி நிக்கிறத விட ஒரு நல்ல மனிதன் உங்க பின்னாடி நின்னாவே அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதனை நீங்க சம்பாதிச்சீங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தமா இருக்குங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.